எல்லாருமே எலவினப்போ நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்னின்ற பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. இவளை பார்த்து அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட் அந்த டீச்சரை பயப்பட ஆரம்பிப்பாங்க. இவரோட அப்பா இவளை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இவளும் பிராங்க் தான் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் இவங்க அப்பா ஒரு இதில் அடைச்சி வச்சிருவாரு. அவளும் சரி ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசலாம் சொல்லிட்டு ஆன்லைனில் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கிற கிழவி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவளும் நீ ஒரு சுத்தியில் எடுத்து கையை உடச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. இவளும் அவங்க சொல்றதெல்லாம் நம்பாமல் இருக்குவா. அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவான். அந்த விஷயத்தை அவளும் செய்ய ஆரம்பிச்சிருவா. ஒரு சுத்தியில் எடுத்து கையை உடச்சிப்பான். அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவளை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. இவளும் பாதி கிட்ட குணமடைஞ்சிருவான். ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த கிழவி கிட்ட இருந்து. அவளும் எதுவும் கண்டுக்காம இருப்பா. ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட் ஆவா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வெளியே போவாங்க. அப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. இவளும் என்னடா சுத்தி பாட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அவளும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் பொழுதுதான் அந்த கிழவி முன்னாடி வந்து நிற்பாங்க.